வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ₹107.82 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ₹107.82 ஓவர் வேல்யூவா இல்லை அண்டர் வேல்யூவா அப்படின்றத ஓவர் ப்ரைஸ்டா இல்லை அண்டர் ப்ரைஸ்டா என்றதை இந்த வீடியோவுடைய முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே ரேஞ்ச் எதில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ₹107 ₹109 குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டாக் இன்றைக்கி டே க்ளோஸ் ஆகும்போது எதுன்னு கேட்டிங்கன்னா, ₹107 ₹107.60 அதாவது 40 பைசே இன்க்ரீஸ் ஆகியும், அதே நேரத்தில் ஹையிலேருந்து ஒரு ₹1.30 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு மதியம் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. அதுக்கப்புறம் 52 வீக் ரேஞ்சும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 52 வீக் லோவுக்கும் 52 வீக் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா 84 பாயிண்ட், அதாவது ₹85 ₹143 செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 83 85 107 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 + 7 ₹23 லோவுக்கும் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா ஹைக்கும் கரண்ட் ப்ரைஸுக்குமான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 108 பார்த்தீங்கன்னா அது ஒரு ₹2 ப்ளஸ் ஒரு ₹33. ஸோ ஒரு ₹35 ஹையிலேருந்து கரண்ட் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் இயரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹைலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ₹7 279 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 279 போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் 107 வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஆல் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோடைய இன்னைக்கு ஸ்டாக்கு வால்யூம்ஸ் எவ்வளோ சேல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 1,84 lakh சேல்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு ரீசனபிள் குவான்டிட்டி தான். அப்புறம் நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்வாட் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸ்வாட் அனலைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டு. நாட் ஒன்லி ஸ்டாக்கு, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த 4 விஷயத்தை செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான ஒரு சிறந்த டிசிஷனாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரென்த்லேருந்து பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு மொத்தம் இதில் 12 ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ 10 years பிஇ ரேஷியோ, 5 years பிஇ ரேஷியோ அண்ட் 3 years பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஇ ரேஷியோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிஇ ரேஷியோன்னு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை அந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர், அதாவது கரண்ட் ஒன் ஸ்டாக்குடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை அந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேரால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் பிஇ ரேஷியோ. அப்புறம் ஏர்னிங் பர் ஷேர்னு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஏர்னிங் பர் ஷேர்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட்டை அந்த கம்பெனியுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் டிவைட் பண்ணால் ஒரு ஷேருடைய நெட் ப்ராஃபிட் என்ன, ஒரு ஷேருடைய நெட் ப்ராஃபிட் போர்ஷன் என்ன அப்படின்றத ஏர்னிங் பர் ஷேர் சொல்லுவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் பர் ஷேர் நல்லாவே இருக்குது, அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஆனுவல் இபிஎஸ் க்ரோத்தும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இயர் ஆன் இயர் ஏர்னிங் பர் ஷேர் க்ரோ ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு கம்பெனிலுமே ஒரு வேல்யூவை விட க்ரோத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் ஹையராக இருந்து அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்குன்னா அது வேற. அதுவே ஒரு விஷயம் மீடியம்லேருந்து ஹையில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அது ரொம்ப பாசிட்டிவான சைன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர் மீடியம்லேருந்து ஹைக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, அதாவது க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்
மந்த் ஆன் அதாவது எவ்ரி குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆனுவலாகவும் சரி குவார்ட்டர்லையும் சரி ரெண்டுத்துலேயுமே க்ரோத் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஃபார் த பாஸ்ட் அதாவது கடந்த 4 குவார்ட்டரில் வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி வெறும் ரெவென்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் கடைசி 4 குவார்ட்டரில் வந்து தொடர்ந்து நெட் ப்ராஃபிட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் கம்பெனியுடைய புக் வேல்யூ பர் ஷேர் வந்து கடந்த 2 வருடமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ், அதாவது கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் வந்து எங்கேயுமே பிளட்ஜ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இப்போ கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியுடைய ஷேர் வேல்யூ வந்து குறைஞ்சதுன்னா அதை வந்து மறுபடியும் கம்பெனி வந்து ரெக்கவர் பண்ணாமல வந்து அதை டிச் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரொமோட்டர் பிளட்ஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் இன் ப்ரொவிஷன் அண்ட் ரீசன்ட் ரிசல்ட்டு, அதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஒரு 4 குவார்ட்டர், அதாவது கடந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னா ப்ரொவிஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொவிஷன் வச்சு தான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு பேங்க் வந்து ப்ரொவிஷன் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து வாராக்கடன் அப்படிமா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்ற போது அவங்க நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் குறையும் போது ஒரு பேங்க்குடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அதுக்கப்புறம் அந்த பேங்க்குடைய ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன். அதுக்கப்புறம் ஸ்டாக் வித் லோ பிஇ ரேஷியோ, அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஏர்னிங் பர் ஷேர் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸில் வந்து பிஇ ரேஷியோ பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ வந்து 10க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வீக்னஸ் பார்க்கலாம். ஸ்டாக்குடைய வீக்னஸ் என்ன, ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜை வந்து குறைச்சிட்டே வந்திருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் தான். ஆனால் ஒரு கம்பெனி வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை குறைக்கிறாங்கிறத வச்சு தான் இந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட்டு குறைக்கிறாங்கன்றதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பர்சன்டேஜ் வந்து எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க, அதனால எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவோட முடிவில் நான் பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கம்பேர்ட் டு த ஏர்னிங், அதாவது இந்த பேங்கை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஏர்னிங்கை கம்பேர் பண்ணும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேங்க்ன்றதே வந்து 2 விஷயம் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து லோ காஸ்ட் டெபாசிட்டு, அதுக்கப்புறம் ஹை காஸ்ட் லோனு, ஹை இன்கம் லோனு. அதாவது ஒரு பேங்க் வந்து எந்த அளவுக்கு கம்மி வட்டிக்கு வந்து ஃபண்டை வாங்கி எந்த அளவுக்கு வந்து அதிக வட்டிக்கு அவங்க வந்து அதை வெளியே லோனாக கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் ஒரு பேங்க்குடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பேங்க்கை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியே லோன் கொடுக்கறத விட இவங்க உள்ள வந்து டெபாசிட் வாங்குறதுக்காக அதிகமாக செலவு பண்ணுற வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து இப்போ இந்த பேங்க்குக்கு மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸாகவே ஒரு 6 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா எல்லா பேங்கிங்குமே வந்து டெபாசிட்டை வந்து வெளியே இருந்து வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு விரும்ப மாட்டுறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாடிஃபை பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன் மாறத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதை ஒரு டெம்பரவரி இஷ்யூ தான் பார்க்குறேன். அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ்டு பை மோர் தென் 2% சொல்லியிருக்காங்க. அதான் ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீசிங் த ஷேர் ஹோல்டிங் சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து 2% மேலேயும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து குறைஞ்சிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை கடைசியாக டீட்டெயில் தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து, அதாவது இந்த கம்பெனி வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து சரியாக ஜென்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் கேஷ் ஃப்ளோன்றது வந்து ஒரு பேங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க் வந்து அவங்கக்கிட்ட வர இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுடைய டெபாசிட் பண்ண உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும். ஸோ ஒரு பேங்க்குக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பேங்க் வந்து ஒரு மாதம் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து அடுத்த மாதமே பேங்க்கிட்ட வந்து என்னுடைய மொத்த டெபாசிட்டை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க.
இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவில் போகல, அதே டைமில் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாகவும் ஆகலை, அது வந்து நெகட்டிவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த இஷ்யூவோட வந்து ஒரு கம்பெனி ஒரு பேங்க்கை வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ இதை அவங்க வந்து ஷார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க தவிர்க்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இதை ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெபாசிட் வந்து கம்மியாக வர்றதுனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த டெபாசிட் ப்ராப்ளம் வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமும் போயிடும். இதை வந்து நான் ஒரு டெம்பரரி இஷ்யூவாக தான் பார்க்குறேன். அப்புறம் இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் இன் நான் கோர் இன்கம், அதாவது பேங்க்குடைய மெயின் ஒர்க் ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியே டெபாசிட் வாங்கி அதே வெளியே வந்து லோனுக்கு வந்து கொடுக்கறது தான். இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். ஆனால் இதை தவிர்த்து மற்ற சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு சில சர்வீஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணும். அந்த சர்வீஸுக்கு வந்து பேங்க் வந்து சார்ஜஸ் பண்ணி அது மூலயமாவும் பேங்க் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன ஒரு பர்சன்டேஜாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஆனால் ஒரு பேங்க்குடைய மெயின் பிஸ்னஸ் வந்து வெளியே லோன் வாங்கி கடன் வாங்கி உள்ளே வந்து மற்றவங்களுக்கு லோன் கொடுக்கறது தான். அந்த பிஸ்னஸுடைய மாதிரியே வந்து இந்த நான் கோர் பிஸ்னஸில் வந்து இன்கம் வந்து அதிகமாயிட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பேங்க் வந்து வேறு ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்குது. இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தான். இதை வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. நமக்கு இன்கம் வருதுல பேங்க்குக்கு, எப்படி இன்கம் வந்தால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு பேங்க்ன்றது அந்த பேங்க்குடைய வேலையை செய்யணும். அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள் இன்கம் வந்து கொடுக்கும். அதை நம்பி தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் மற்ற மோட் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு பேங்க் வந்து தன்னுடைய பேங்கிங்கை வந்து கைவிடக்கூடாது, கைவிடவும் முடியாது. அப்புறம் வந்து என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரொவிஷன் வந்து கம்மி பண்ணியிருந்தாலும் கடந்த சில குவார்ட்டர்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே வந்து கரெக்டாக இல்லை. பேங்க்குக்கு வந்து அவங்க கொடுத்த லோனில் வந்து கலெக்ஷன் வாங்குறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது வந்து இது காமிக்குது. அப்புறம் அந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்று வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்களா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த எல்லா ஸ்டாக்கையுமே வந்து ஒரு சில முக்கியமான புரோக்கர்ஸு, அதாவது ஷேர் கான், மோத்திலால் ஓஸ்வால், இந்த மாதிரி புரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் அவங்க அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்குடைய ஃப்யூச்சர், அதாவது ஒரு 1 இயரில் அந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து இந்த ஸ்டாக்குக்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக்குடைய டார்கெட் ப்ரைஸ், அதாவது 1 இயரில் வந்து டார்கெட் ப்ரைஸ் இருக்குங்களா, இப்போ 170 ரூபா இருக்கிறது வந்து ஒரு 150 ரூபா 140 ரூபா போகும் அப்படின்ற மாதிரி டார்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் எஃப்ஐஐ வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து நிறைய வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். எஃப்ஐஐ வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த ஒரு ஸ்டாக்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஐ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே எஃப்ஐஐ வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம்லலாம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஐ பண்ணுறாங்கன்னா அவங்க மினிமம் ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்குடைய க்ரோத் வந்து ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 2 இயர்க்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அப்புறம் த்ரெட்டு வந்து இந்த கம்பெனிக்கு எதுவுமே இல்லை. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ வந்து 8.56 வந்து இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி பேங்க்குடைய செக்டர் பிஇ ரேஷியோ வந்து 11.88 இருக்குது. ஸோ செக்டர் பிஇ ரேஷியோட இந்த பேங்க்குடைய பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன் தான், பாசிட்டிவான விஷயம். அதுபோல் அந்த பேங்க்குடைய புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 88.90 இருக்குது. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு க்ளோஸாக தான் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்புறம் அந்த ஸ்டாக் பாருங்கள், 142 ரூபாவில் வந்து விற்றுட்டு அது வந்து இப்போ கண்டினியூவாக கீழே இறங்கி 96 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரிவர்ட் ஆச்சுன்னா
இது வந்து இப்போ நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம்னா இது வந்து ஒரு 140 ரூபா போச்சுன்னா கூட நமக்கு அரௌண்ட் ஒரு 25லேருந்து ஒரு 30% நம்ம ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு மார்க்கெட் மேலே போகுது ரிட்டர்ன் ஆகுதுன்றதை வச்சு மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட முடியாது. பல மெட்ரிக்ஸுகளை பார்த்து அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதை வந்து இந்த வீடியோடைய கடைசியில் பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது, இதை வச்சு நம்ம பண்ணலாமா வேணாமன்றது இந்த வீடியோடைய கடைசியில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்துங்க, ஃபுல்லாக ஸ்டாக் வந்து ஒரு 40 ருபீஸ்லேருந்து 140 ருபீஸ் வரைக்கும் ஏறிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து 100 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த பாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா -1.16% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 3.94 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3 மந்தில் பார்த்தீங்கன்னா -0.83 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இயர் டு டேட் வந்து 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 23 இருக்குது. லாஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து 164 வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கும் லாஸ்ட்டு 1 இயர் லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ ப்ரைஸ் வந்து 1 மந்த்தாகவும் 1 வீக் 1 மந்த் 3 மந்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ப்ரைஸ் வந்து சைடுவேவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு மார்க்கெட்டுமே வந்து கன்சாலிடேஷன் ஸ்பேஸ்லேருந்து ஒன்று மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆகும், இல்லை கீழே மூவ் ஆகும். ஸோ கன்சாலிடேஷன் பேசுனது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பேஸ் தான். ஆனால் கன்சாலிடேஷன் முடிஞ்சு மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமான்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து சக்ஸஸே இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கடைசியாக பார்க்கலாம். அப்புறம் வந்து வால்யூம் அனலைஸ் பாருங்கள். வால்யூம் அனலைஸில் என்ன கேட்டிங்கன்னா 1 மந்த் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 2 crore வந்து 2 crore 1 மந்த் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.5 crore வந்து ஸ்டாக் வந்து சேல் ஆகிருக்கு. 3.5 crore வந்து 34% வந்து டெலிவரியாக இருக்குது. டெலிவரினா ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் விற்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து லாங் டேர்மில் விற்க மாட்டாங்க. ஒரு சிலர் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளில் வந்து ட்ரேட் பண்ணதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் இன்ட்ராடே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் வந்து லாங் டேர்மாக பண்ணியிருக்காங்கன்றதுல தான் வந்து மெயினான விஷயமே. ஸோ இதில் பார்க்கும்போது 1 மந்த் ஆவரேஜில் வந்து 34% வந்து லாங் டேர்ம் பண்ணியிருக்காங்க. 1 வீக் ஆவரேஜில் வந்து 36% லாங் டேர்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே 37. அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேஷன் பேஸில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் வந்து கம்மியானாலும் அட் த சேம் டைம் வந்து டெலிவரி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் டெலிவரி பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் டெலிவரி பர்சன்டேஜ் வந்து ஒரு 40% 50% கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வால்யூம் வந்து இன்னும் டெலிவரி பர்சன்டேஜ் அதிகமாக இருந்திருந்தால் இது நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு டெலிவரி பர்சன்டேஜ் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக கன்சிடர் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து டெலிவரி பர்சன்டேஜ் 1 மந்த்தை விட 1 வீக்கை விட எஸ்டர்டே இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் பாசிட்டிவ் சைனாக இருந்தாலும் இதில் டெலிவரி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இது நம்ம வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்க வேணாம். அதுபோல் சீசனல் அனலைஸில் என்ன கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு 22 இயர்ஸில் வந்து 15 இயர்ஸ் வந்து டிசம்பர் மந்த் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பிஸ்னஸ் வந்து சீசனல் பிஸ்னஸாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணும். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு வந்து டிசம்பர் மந்த் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய மந்த்தாக இருந்திருக்கிறதுனால அந்த மந்தில் வந்து ப்ரைஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுபோல் ஃபோரமில் வந்து கம்யூனிட்டி சென்டிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பைக்கு வந்து 60% கொடுத்துருக்காங்க, செல்லுக்கு வந்து 40% கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கு 60% கொடுத்துருக்க நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் செல்லுக்கு 40% கொடுத்துருக்கிறது வந்து என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்கன்றத வந்து நம்ம ஒரு வாட்டி தரவாக கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து டிவிடெண்ட் வந்து 1.5 rupees கொடுத்துருக்காங்க. 1.5 rupeesன்றது வந்து கரண்ட் ப்ரைஸை விட கம்பேர் பண்ணும்போது அரௌண்டு ஒரு 1.3% 1.3% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸு. இது வந்து ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தான். 1.3% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது ஒரு டீசெண்டான டிவிடெண்ட்.
அதுக்கப்புறம் இது வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல்ஸு. ஆனுவல் ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா 2024 வந்து அது வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்ட்லேயே இருக்குது. 2020 வந்து 54,000 கோடி இருந்த ரெவென்யூ வந்து 2024 வந்து 1,00,000 கோடி, அப்படியே டபுளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. அப்புறம் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2020 வந்து 363 crore இருந்தது வந்து 2024 வந்து 8,300 crore ஆகிருக்கு. ஸோ இதுவும் நல்லா பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 2020 ஜஸ்ட் 80 பைசா தான் இருந்திருக்கு. ஆனால் 2024 வந்து அரௌண்ட் 8.27% இருக்குது. ஸோ இந்த பேங்க்குடைய ஏர்னிங் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருக்கு பாஸ்ட்டில். ஓகே, இப்போ வந்து குவார்ட்டர்லி பார்ப்போம். குவார்ட்டர்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து 8.2% சம்திங் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் இயரில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ரெவென்யூ பார்த்திங்கன்னா எல்லா குவார்ட்டருமே வந்து லாஸ்ட்டு 5 குவார்ட்டருமே வந்து ரெவென்யூ ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ வந்து ஈக்குவலாக இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து 1,764 crore இருந்த நெட் ப்ராஃபிட்டு இப்போ கரண்ட் இயரில் வந்து 4,431 crore இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் ஒரு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதுமாதிரி ஏர்னிங் ஷேர் பாருங்கள், இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் வந்து 1.81 வந்து இருக்குது ஏர்னிங் பர் ஷேர். அதுவே வந்து கரண்ட் இயர் செப்டம்பரில் வந்து 4.27 இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் இதே மந்த்து இருந்ததை விட இப்போ வந்து 2 times வந்து ஏர்னிங்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான சைன். இதே மாதிரி தொடர்ந்து கிராஜுவலாக வந்து ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கு. ரொம்ப பாசிட்டிவான. இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா லாஸ்ட் வந்து செப்டம்பர், டிசம்பர் அண்ட் மார்ச் உடைய டோட்டல் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 years 7 rupees. ஓகேங்களா, 7 rupees இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கரண்ட் இயரில் வந்து மொத்தம் 4 குவார்ட்டர். அந்த 4 குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 2 குவார்ட்டர்லேயே லாஸ்ட் இயர் ஆனுவலுடைய 8 rupees ஏர்னிங் பர் ஷேரை வந்து பீட் பண்ணிச்சு. ஸோ இதே ட்ரெண்டில் போச்சுன்னா கரண்ட் இயரில் வந்து கிட்டத்தட்ட வந்து 16 rupees ஏர்னிங் பர் ஷேருக்கு வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. 16 rupees ஏர்னிங் பர் ஷேர்னால் லாஸ்ட் இயர் ஆனுவல் வந்து 8, இப்போ கரண்ட் இயர் வந்து 16னா கிட்டத்தட்ட டபுள் த ஏர்னிங் பர் ஷேர் வித்தின் அ இயர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைனு. ஸோ இப்போ டபுள் த ஏர்னிங் பர் ஷேர் வித்தின் அ இயர்னால் இப்போது கரண்ட் இயருடைய லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 52 வீக்குடைய லோ வந்து 84. ஸோ 84 வந்து லாஸ்ட்டு 52 வீக். அப்போ 84 into 2னா 84 into 2 நீங்கள் பண்ணும்போது 160. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ 170 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரிசல்ட் வரும்போது நம்ம எஸ்டிமேட் பண்ண மாதிரி லாஸ்ட் இயர் ஏர்னிங் பர் ஷேரோட டபுள் டைம் வந்துச்சுன்னா ஸோ 84லேருந்து அப்படியே டபுள் த ப்ரைஸ்னால் ஸோ இந்த ஸ்டாக் வந்து 170 ரூபாவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 160 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 73லேருந்து 70 வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து லாஸ்ட் 5 குவார்ட்டர்ஸில் வந்து 4 குவார்ட்டர்ஸ் வந்து சேஞ்சஸ் இல்லை. லாஸ்ட் குவார்ட்டர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3% குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைனை தான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவ்வளோ ஈஸியாக அவங்களுடைய ஸ்டாக் வந்து விற்றுட்டு போக மாட்டாங்க. 2 ரீசனுக்காக அவங்க விற்பாங்க. ஒன்று வந்து இப்போ அவங்க சேல் பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இதோட கம்மி ப்ரைஸில் அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வைப்பாங்க. இல்லை சீரியஸான ப்ராப்ளம் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைச்சி கம்பெனி விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற ரீசனுக்காகவும் அவங்க வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ஷேர்ஸ் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு 3 மந்த்துக்குள்ளே கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது எஃப்ஐஐ பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் வந்து வாங்கியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 3% வரைக்கும் ப்ரொமோட்டர் விற்றதை அப்படியே வந்து எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து எந்த ஒரு ஸ்டாக்லையும் அவ்வளோ ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரொமோட்டர் விற்று எஃப்ஐஐ வாங்குறத வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனாகவே பார்க்கலாம். அது வந்து நெகட்டிவாகவும் பார்க்காம பாசிட்டிவாகவும் பார்க்காம ஒரு நியூட்ரலாக பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ டிஏ பாருங்கள், டிஏ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரை விட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். பப்ளிக் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் குறைச்சிருக்காங்க. ஆப்வியஸாக மற்ற எல்லாரும் வாங்கும்போது பப்ளிக் விற்று தானே ஆகணும். ஸோ பப்ளிக் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம மொத்தமாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர் பர்ஃபார்மன்ஸை வந்து வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் வந்து ரிசல்ட் வரும்போது இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து
ஒரு 1,60,000 வரைக்கும் சேல் ஆனால் அந்த சேல்ஸ் வேல்யூ வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ், அதாவது 160லேருந்து ஒரு 180க்குள்ளே நெக்ஸ்ட் இயர் செல் ஆனால் அது வந்து இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்குடைய ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக வந்து என்னுடைய அப்சர்வேஷன். இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. நான் என்னுடைய அப்சர்வேஷன் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எது வந்து தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி நீங்களும் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கொடுக்குற வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ப்ரைஸ் வந்து 170 ரூபான்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர் ப்ரைஸாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 160 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து வேல்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன், இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி இன்னொரு நாள் வேறு ஒரு ஷேரோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். ஜீவானந்தம். பாய்.